Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஒரு வழியாக சீரியலோட டைம் ஸ்லாட் இது தான் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாகவே சேனல்கிட்ட இருந்து ப்ரொமோ வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி ஆடுகளம் சீரியலுக்கும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கொஸ்டினாக இருக்குது. அப்படி எந்த சீரியலோட ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு, என்ன டைம் ஸ்லாட் அப்படின்னு தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம், 2-3 வீடியோஸ் இதை பற்றி செப்பரேட்டாக போட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்சோ ஹீரோட என்ட்ரியுமே பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோலேயே வச்சு காமிச்சிட்டாங்க. அதாவது ஆடுகளம் அப்படிங்கிற சீரியல் வரதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இந்த சீரியல் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதை ரீமேக் பண்ணி வேறு லாங்குவேஜஸில் சன் டிவியோட ஒன் ஆஃப் த நெட்வொர்க்கான உதயா டிவியில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டைட்டில், அதாவது சிந்து பைரவி அப்படிங்கிற டைட்டில் வந்து ப்ரொமோ ரிலீஸ் ஆச்சு. ஸோ ப்ரொமோ வச்சு இது ஆடுகளத்தோட ரீமேக் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. வரதுக்கு முன்னாடியே ஒரு சீரியலுக்கு ரீமேக் வருதுன்னா அது எப்படிப்பட்ட சீரியல்னு நீங்களே பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 3 ப்ரொமோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரொமோ மட்டுமே தான் ஆடுகளத்துக்கு வந்திருக்கு. செகண்ட் ப்ரொமோ, தேர்ட் ப்ரொமோலாம் இன்னும் வரல, அப்கமிங்கில் இருக்குது. ஸோ செகண்ட் ப்ரொமோ, தேர்ட் ப்ரொமோ ஆஃப் சிந்து பைரவியை பார்க்குறப்ப ஏதாவது மாமியார் மருமகள் பேஸ் பண்ண ஸ்டோரியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா தேர்ட் ப்ரொமோலாம் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ நம்ம ஜெய் தான் நடிக்கிறாருன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் தானே. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் நடக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு நம்ம ஹீரோயின் போய் வந்து தடுக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரிலாம் சீன்ஸ் வந்து இருந்துச்சு. ஆல்சோ அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க, April 7 நைட் 7 மணிக்கு இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. ஆடுகளம் சீரியலுமே விரைவில் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தானே. 10 மணிக்கு ரஞ்சனி சீரியல் முடிய போகுது, அது அஃபீஷியலாக தெரிஞ்சிருச்சு. ஸோ டேரெக்டாக ஆடுகளம் சீரியலில் 10 மணிக்கு லான்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சுருக்காங்க இந்த சீரியலில். அதுக்காக 10 மணி ஸ்லாட் கொடுத்தா கண்டிப்பாக டிஆர்பி அவ்வளோ பிடிக்காது தானே. ஸ்டார்டிங் வீக்கே 4+ தான் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ரீ ப்ரைம் டைமில் ஒரு நல்ல ஸ்லாட் கிடைக்கணும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 7 o'clock ஸ்லாட் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா 7:30 கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த 2 சீரியலில் ஏதாவது ஒரு சீரியலில் 10 மணிக்கு சேஞ்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 10 மணிக்கு 5+ மேலே ரேட்டிங் வரும். அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஆடுகளும் 7 o'clock லான்ச் பண்ணால் ஒரு நல்ல டீசெண்டான ரேட்டிங் ஸ்டார்டிங்கில் வாங்கும், போக போக இன்க்ரீஸ்மே ஆகும். ஸோ சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியல் அவங்க April 7 7 மணிக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஆடுகளுமே சன் டிவியில் April 7 வரக்கு ஹை சான்சஸ் இருக்குது. 7 மணிக்கு வந்துச்சு அப்படின்னா ரெண்டும் சேம் டு சேமாக இருக்கும். ஆடுகளம் சீரியலோட அஃபிஷியல் டைம் ஸ்லாட் தெரிஞ்ச உடனே நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ எந்த டைமிங்ஸில் வந்தால் நல்லாயிருக்கும், உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.